கரூர் மாவட்ட மதிமுக செயலாளர் பரணி மணி அக்கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, தற்போது மதிமுகவிலிருந்து கரூர் மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் நீக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? கடந்த ஒரு வார காலமாகவே அரசியல் வட்டாரத்தில் மதிமுகவை பற்றி பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம், சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தலைமை எடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இருந்த பாலவாக்கம் சோமு, சேலம் மாவட்ட செயலாளர் இருந்த தாமரைக்கண்ணன், மாநில மகளிர் அணி நிர்வாகி குமாரி 3 பேரும் மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். அதேபோல இதே காரணத்தை கூறி மதிமுகவுடைய பொருளாளராக, மாநில பொருளாளராக இருந்த மாசிலாமணியும், மதுரை புறநகர மாவட்ட செயலர் சரவணனும் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக விலகல் கடிதம் கொடுத்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் காலையில் மதிமுக தலைமை கரூர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பரணி மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளனர். அதற்கு முக்கிய காரணமாக சொல்லியிருப்பது, பரணி மணி கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்ததால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக மதிமுக தலைமை விளக்கம் கொடுத்துள்ளது. அதே போல புதுச்சேரியுடைய மாநில பொறுப்பு குழு தலைவராக இருந்த ஹேமா பாண்டுரங்கன் நேற்றைய தினம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் மதிமுகவுடைய தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவுடைய சொந்த ஊரான கலிக்கப்பட்டியில் மதிமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் மதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்தும் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவது குறித்தும் முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக மதிமுகவுடைய வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜபாஸ்ரீ, ஏற்கனவே மதிமுகவிலிருந்து பலர் வெளியேறி வரக்கூடிய சூழ்நிலைகள் தற்போது கரூர் மாவட்ட செயலாளர் பரணி மணி தற்போது அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த செய்தியை எமது செய்தியாளர் சொல்ல கேட்டோம்.